புத்திசாலி. நல்லா இருக்குடி நீ செய்யறது. 4 வயது குழந்தையை போய் இந்த பாடுபடுத்துறியே என்று மாமியார் மருமகள் ரம்யாவை திட்டினாள். ஒன்றும் பயப்படாதீங்க அத்தை, இதெல்லாம் யோகா. சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுத்தால் ரொம்ப நல்லது என்று ரம்யா சொன்னாள். உங்களுக்கெல்லாம் குழந்தைனா விளையாட்டு பொருளாயிடுச்சு. ஏதோ எங்கேயோ யாரோ ஒரு வீடியோ போட்டால் அதை ஃபாலோ பண்ணுறது. வீட்டில் பெரியவங்க சொல்கிறத மதிக்கிறது இல்லை. குழந்தைக்கு குடல் ஏறிடுச்சுன்னா அப்போ பெரியவங்க டாக்டர்னு அலையிறது. யோகாவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்று குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டாள் அவள் மாமியார். குழந்தையை கொடுங்க, அவனுக்கு ஒன்றும் ஆகாது என்றாள் ரம்யா. குழந்தைக்கு வேர்த்து கொட்டும், சளி பிடிக்கும், வேற வேலை இருந்தா பாரு. மாமியார் ரம்யாவை திட்ட, எனக்கு தெரியும், குழந்தையை கொடுங்க என்று ரம்யா கெஞ்சினாள். இனிமேல் இப்படியெல்லாம் செய்யாதே என்று சொல்லிவிட்டு குழந்தையை அவள் கையில் கொடுத்து விட்டு டிவியை ஆன் செய்தாள் ரத்னா. ரம்யா சொன்னால், உங்க மகன் யோகா கற்றுக் கொடுக்கணும்னு சொல்றார், நீங்க வேணாம்னு சொல்றீங்க. ஆனால் அவர் என்னை திட்டுவார். அவனிடம் நான் பேசிக்கிறேன் என்றாள் அவள் மாமியார். இவங்களோட பெரிய ரோதனையா போச்சு. முனகியபடி ரம்யா செல்ல அவள் மாமியார் அவளை முறைத்தாள். கணவனிடம் ரம்யா விஷயத்தை சொல்ல அவன் அம்மாவிடம், அம்மா, இதெல்லாம் தான் இயற்கையாய் உடம்பை நோய் நொடியிலிருந்து காப்பாற்றுகிறது, இதை போய் வேண்டாங்கிற என்றான் தொலைபேசியில். என்னடா, உடனே ரம்யா போட்டு கொடுத்துட்டாளா? அது நல்லதா இருந்தாலும் வேண்டாம், இது நம்ம வீட்டில் வழக்கமில்லை. போனை வச்சுட்டு ஆபீஸ் வேலையை பார், வந்துட்டான் அங்கிருந்து சர்டிஃபிகேட் கொடுக்க என்று திட்டினாள் அவன் அம்மா. ரம்யா, ஆபீஸ் கிளம்பலையா? அதான் போட்டு கொடுத்தாச்சே, உன் வேலை முடிஞ்சிருச்சே என்றாள் அவள் மாமியார். இதோ கிளம்பிட்டே இருக்கேன் என்று கிளம்பிய ரம்யா, ஃப்ரிட்ஜில் பால் இருக்கு, எழுந்ததும் குழந்தைக்கு கொடுங்க என்று சொல்ல, எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்லித்தர வேண்டாம் என்று சொல்லி முகத்தை திருப்பி கொண்டாள் மாமியார். மாலையில் வந்த மகன், அம்மா, குழந்தையின் பேரில் ஒரு நகைச்சீட்டு போட வேண்டாம்னு ரம்யா சொல்றாள் என்றான். அவ கடக்கா, நீ அவ சொல்றதெல்லாம் கேட்காதே, நகைச்சீட்டு போடு என்றாள் அவன் அம்மா. நான் எப்ப அப்படி சொன்னேன் என்று யோசித்தால் ரம்யா ஒன்றும் புரியாமல். மேலும், ஏமா, இந்த பேஸ்ட் யார் போட்டா? நல்லாவே இல்லை, வேற பேஸ்ட் ஆர்டர் போடுங்கன்னு ரம்யா அடம் பிடிக்கிறாமா. நீங்க என்னம்மா சொல்றீங்க? மளிகை சாமான் லிஸ்டில் சேர்க்கணும். அவகிட்ட என்னடா கேள்வி? இதையே போடு. என் பல்வலி இந்த பேஸ்டால தான் போச்சு. அவ வேண்டாங்கிறாளே என்றான். வேண்டாம்னா விரலால வெறுமனை தேய்க்கட்டும், ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னே அலையிறா. தன் கணவன் சொல்றதெல்லாம் போய் ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்கணும் என்று முடிவெடுத்தாள் ரம்யா. இரவு உணவு சாப்பிட்டு முடித்து மாடிக்கு வந்ததும் தன் கணவனிடம் கேட்டாள், ஏங்க, நான் சொன்னேனே, நீங்க ஏன் பொய்யா சொல்றீங்க? இல்லாததையும் பொல்லாததையும் பொய்யா அடுக்குறீங்க உங்க அம்மாவிடம் என்றாள். உடனே அவள் கணவன் அவளை பார்த்து சிரித்தான். என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? எரிந்து விழுந்தாள் ரம்யா. ஆமா, பொய் தான் சொன்னேன். என்னாச்சு பார்த்தாயா? நீ ஆசைப்பட்டபடி உனக்கு நகைச்சீட்டும் பேஸ்ட்டும் ஓகே ஆனதா இல்லையா? அம்மாவுக்கு ஈகோ, நீ சொன்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க. நீ வேணாம்னு சொன்னா உடனே வேணும்பாங்க. அதை கரெக்டாக யோசிச்சு செஞ்சேன். உனக்கும் ஓகே, அம்மாவுக்கும் ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. எப்படி என்று அவளை பார்த்து கண் சிமிட்டினான். நீங்க எப்பவுமே புத்திசாலி என்று பாராட்டினாள் ரம்யா. நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.